Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have started the lymph node, right? Lymphatic fluids எந்த மாதிரி இருக்கும் and அதில் இருக்கிற அந்த fluids-ஓட functions என்ன and how it goes to lymph node. ஒரு lymphatic fluid நம்ம சொல்லும்போது lymphatic vessels-லேருந்து எப்படி அது lymph node போகுது, lymph node போன உடனே அது எந்த மாதிரியான functions perform பண்ணுது, plus we have already said that lymph node is act as like a filter. ஒரு filter மாதிரி act பண்ணுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம அது போற pathwayல they are also having like the macrophages. So macrophages இருக்கிறதுனால in case lymphatic fluidsல ஏதாவது pathogens இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they can easily killed by the macrophages. So இது எல்லாமே actually இருக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். And let us go to the next one. So fat absorption எப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? எந்த மாதிரியான இப்போ நம்ம டைஜஷன் சொல்லும்போது how the fats are absorbed by through the lacteal duct of villi, எப்படி அது அப்சார்ப்ஷன் ஆகுன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். You can see here. So this is the place where the lymph passes through. இதுதான் ஆக்சுவலா வந்து lymph வந்து போகவே என்டர் ஆகக்கூடிய பிளேஸ். ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க, lymph difference in lymph இருக்கும் and these are called nothing but lymph vessels. Okay, and now we are going to see about the structure of blood vessels. Blood vessels அப்படின்னு நம்ம சொல்லும்போது we know that it's a vessel அப்படின்னா capillary. ஒரு ஆக்சுவலி லாஸ்ட் செஷனோட கண்டினியூஷன் தான் இது, அதோட கண்டினியூஷனா நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் blood vessels அப்படின்னு சொல்லும்போது you know that they are having that capillaries, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா capillaries இருக்கும், blood vessels இருக்கும். ஸோ வெசல்ஸ்னாலும் கேபிலரிஸ்னாலும் அண்ட் வேஸ்னாலும் இந்த டக்னாலும் எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் அப்படின்றது நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மாதிரி ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call it as a vessel or anything, பட் இட் மே வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு, திக்கா இருக்கா இல்லை தின்னா இருக்கா, இல்லை ரொம்ப அதோட டயமீட்டர் ரொம்ப கம்மியா இருக்கா அப்படின்றத பொறுத்து எல்லாமே இதோட நேம் மாறும். அண்ட் நம்ம பாடியில we are having so many type of name. இந்த நேம் ஆஃப் பார்த்தீங்கன்னா we are having arteries, அதுவும் ஆக்சுவலாக டியூப் மாதிரி தான் இருக்கும். தென் வெயின்ஸ் நம்ம டியூப் மாதிரி தான் இருக்கும். தென் ஈவன் we are having capillaries, அதுவும் ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். blood vessels அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். Then we are having the vast difference in male reproductive system. Male reproductive system நீங்க எடுத்தீங்கன்னா we are having that vast difference. So vast difference is the place where the functions of the sperm movement takes place. So sperm movement actually vast difference மூலமா தான் நடக்கும். அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா we are having a fallopian duct or fallopian tube. ஸோ fallopian tube அப்படின்றது ஓவரியில் ஆக்சுவலி அட்டாச் ஆகிருக்கும். ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஓவா அப்படின்றது இந்த fallopian tube வழியாக தான் யூட்ரஸ்க்கு போகும். ஸோ அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா we are having நம்ம பாடியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூப்ஸ். இந்த நேம் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேம், ஒவ்வொரு இதுக்கும் நம்ம நேம் அப்படின்றது வேரி ஆகுது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் blood vessels. blood vessels அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். the vessels carrying the blood are of three types. ஸோ இதில் வந்து த்ரீ டைப்ஸ். நம்ம வந்து பிளட் வெசல்ஸ் மட்டும் கொடுக்கறதுனால நம்ம வேற எதையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. we are going to see about only three types like arteries, veins and capillaries. இதுதான் நம்ம பார்க்க போறோம். These vessels are hollow structure and have complex walls surrounding the lumen. lumen அப்படின்னு எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னர் பார்ட் இருக்கிறது எப்போதுமே வந்து lumen அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் let me draw some picture of endoplasmic reticulum. இப்போ ஒரு endoplasmic reticulum வேண்டாம், அந்த கோல்ஜே பாடிஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கோல்ஜே பாடிஸ்ல சுற்றி இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, see here, just a minute. ஸோ ஈவன் மைட்டோகாண்ட்ரியில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். இது எந்த பொசிஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா see this place, இந்த ஃபோல்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த ஃபோல்ட் ஆகிற பிளேஸ் இதுதான் ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call it as a lumen அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து மைட்டோகாண்ட்ரியில நம்ம பார்க்கலாம். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் அவுட்டர் லேயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்டர் லேயர்ல இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் ஒண்ணு கம்ப்ளீட்டா கவர் ஆகியிருக்கும். அதுவே இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹேவிங் லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்சுவலி வரும். ஐ ஹோப் யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட். இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கால் இட் ஆஸ் அ லூமன். இதுதான் நம்ம லூமன் சொல்லுவோம். அதான் கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் வெசல்ஸ் ஆர் ஹாலோ ஸ்ட்ரக்சர். ஹாலோனா குறுகலா இருக்குன்றாங்க. அண்ட் இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் வால்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து லூமனை சுத்தி இருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கு காம்ப்ளெக்ஸ் வால்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் இருக்கும். The blood vessels in humans are composed of 3 layers. இது ரொம்ப முக்கியமானது. டியூனிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து நம்மளோட ஸ்கின் சொல்லும்போது நம்ம அவர் ஸ்கின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டோட்டலி 5 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ். ஓகே. அதுல வந்து லைக் ஸ்ட்ரைட்டா, ஜெர்மினேட்டிவம், ஸ்ட்ரைட்டா, கார்னியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ். ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு நேம் அப்படின்றது இருக்கும். கார்னியம் அப்படின்றது வந்து இட் இஸ் கால்ட் டெட் லேயர். அண்ட் ஜெர்மினேட்டிவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a லிவிங் லேயர். அதுல கீழ இருக்கிற மத்த 4 லேயர்ஸ் வந்து வி கால்ட் இட் அஸ் ஜெர்மினேட்டிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாப் மோஸ்ட் லேயரை வந்து நமக்கு கார்னியம் சொல்லுவோம். அதே மாதிரி ஏன் வந்து ஸ்கின் எக்ஸாம்பிளா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் சில பிளேசஸ்ல நம்மளோட ஆர்கனோட சில பிளேசஸ்ல வி ஆர் ஹேவிங் லேயர்ஸ். அதுல வந்து பிளட் வெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து லேயர்ஸ் அப்படின்றது இருக்கு. see the layers per name லேயரோட நேம் பாருங்க. tunica intima, tunica media and tunica externa. ஸோ அதோட நேம்லேயே மீனிங் இருக்கு. சி எக்ஸ்டர்னா அப்படின்னா எக்ஸ்டர்னல் லேயர் அண்ட் மீடியான்றது மிடில் லேயர் அண்ட் இன்டிமான்றது த இன்னர் லேயர். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லேயர் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். சி இதுதான் நம்ம சொன்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ். இது நம்ம ஒவ்வொரு இது நம்ம பார்க்கும்போது we will see that. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம டியூனிக்கா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ காமனா வந்து நான் உங்களுக்கு எது நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மஸ்குலர் ஆர்டரியை மட்டும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மஸ்குலர் ஆர்டரியை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுக்குறேன். You can see here. See, this is the outer layer and இது வந்து மிடில் லேயர், மிடில் இருக்கிறது. அண்ட் இதுதான் வந்து இன்னர் லேயர். ஓகே, இது இன்னர் லேயர். அண்ட் இது நடுவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் எண்டோதீலியம். எண்டோதீலியம் பொதுவாகவே நம்மளோட பாடியில வந்து பிளேசஸ்ல நம்ம நிறைய ஸ்டடி பண்ணிக்கலாம். எண்டோனா இன்னர், அதுவும் தாண்டி இன்னர்ல இருக்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு டியூனிக்கா எக்ஸ்டர்னா அண்ட் இது வந்து டியூனிக்கா மீடியா, இது இன்டிமா அண்ட் அதுக்கும் உள்ள இருக்கிறது தான் நம்ம கால்ட் அஸ் எண்டோதீலியம். பிளட் வெசல்ஸ்ல அது உள்ள நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளட் வெசல்ஸ் நம்ம கட் டவுன் பண்ணும்போது இந்த இன்னர் லேயர் இருக்கும் இல்லையா, அந்த இன்னர் பார்ட் தான் வி கால் இட் ஆஸ் அ எண்டோதீலியம். ஓகே, இப்போ என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். த இன்னர் லேயர் that is the tunica intima or tunica interna supports the vascular endothelium. So அதுதான் நம்ம ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தோம். Let us go to the previous one. See here. இந்த இன்டிமான்றது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோதீலியம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ இன்டிமா தான் அதுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் மாதிரி இருக்கு. The middle layer, that is tunica media, is it's composed of a smooth muscles and extracellular matrix which contain a protein called elastin. Elastin அப்படின்றத வந்து நம்ம எலாஸ்டிக் ஃபைபர்ஸ், எலாஸ்டிக் மசில்ஸ் சொல்லும்போது நம்ம மென்ஷன் பண்ணலாம். I can see here the previous the diagram பாருங்க. see எலாஸ்டிக் ஆர்டரி இல்ல நம்ம எலாஸ்டின் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் அ ப்ரோட்டீன். ஏன் வந்து எலாஸ்டின் மெட்டீரியல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்மளோட வெசல்ஸ் எல்லாமே நம்மளோட பிளட் வெசல்ஸ் நீங்க எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் லைக் ஒரு மசில் மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ அந்த மசில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அதனால என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் மசில், பொதுவாகவே அந்த மிடில் இருந்து ஸ்மூத் மசிலான ஆனது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸ் அதில் இருக்குன்றாங்க. அதனால தான் ஆக்சுவலி அந்த மசில் வந்து இப்போ ஈவன் நீங்க நம்மளோட மசிலை கூட நீங்க எடுத்து சும்மா அப்படி லைட்டா லிஃப்ட் பண்ணி பாருங்க. இட்ஸ் லைக் எலாஸ்டிசிட்டி அதில் கேரக்டர் இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஹேவிங் மயோசின் அண்ட் ஆக்டின். மசில்ல இருக்க ப்ரோட்டீன் மயோசின் ஆக்டின் இருக்கு. எஸ்பெஷலி தே ஆர் ஆல்சோ ஹேவிங் ஒன் மோர் ப்ரோட்டீன் தட் இஸ் கால்ட் எலாஸ்டின். இந்த எலாஸ்டின் இருக்கிறதுனால எலாஸ்டிக் எப்படி வந்து நம்மளால வந்து ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் we can extend அந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி
மசில்ல இருக்க புரோட்டீன் அப்படின்றது வந்து எலாஸ்டின் கெப்பாசிட்டியோட இருக்கு. ஸோ அத நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்றத அதுல சொல்றாங்க. ஓகே. நாட் டூ மச். ரொம்ப அதிகமா நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூரா வந்து பர்ஸ்ட் ஆயிடும். பிகாஸ் தே ஆர் லைக் கொஞ்சம் டெலிகேட் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஸ்ட் ஆயிடும். அதனால தான் வந்து ஒரு பிரஷர் அப்படின்றது கிரியேட் பண்ணும்போது, நம்ம பாடி வந்து பிபி ரைஸ் ஆகும்போது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவரா ஆகும்போது, ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளட் வெசல்ஸ் இந்த இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு. இன்கேஸ் இந்த பிளட் வெசல்ஸ்ல ஃபேட் அக்குமுலேஷன் தான் அது இன்னும் ப்ராப்ளமா கிரியேட் பண்ணும். ஓகே. The contraction and relaxation of the smooth muscles results in vasoconstriction and vasodilation. So contraction and relaxation, smooth muscles வந்து contraction ஆகும்போது blood என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி வெளியே அனுப்பும், ரைட்? ஸோ ரிலாக்ஸேஷன் ஆகும்போது பம்பை வந்து உள்ள அனுப்பும். ஜஸ்ட் நம்மளோட இது மாதிரி தான். இப்போ ஒரு பலூனை நீங்க வந்து நம்ம நம்ம ஃபுல்லா ஊதி வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டா மவுத் பார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அத நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க ஏர் அப்படின்றது வெளிய போகும். ஸோ நீங்க வந்து அது அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா, வெளியேருந்து எப்படி உள்ள வருமோ, நம்ம காத்து எப்படி நம்ம உள்ள என்டர் பண்ணுவோமோ, அதே மாதிரி மெக்கானிசம் தான். அதோட என்னன்னு குடுத்துருக்காங்கன்னா, கான்ட்ராக்ஷன் ஆகும்போது நம்ம சொல்றது வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாசோ மீன்ஸ் வாஸ்னாலும் உங்களுக்கு ஒரே மீனிங் தான் நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் டியூப். அந்த டியூப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆக ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். ரிலாக்ஸேஷன் ஆகும்போது அந்த ஃபேஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, வாசோ டைலேஷன். வாசோ மீன்ஸ் தட் வெசல், பிளட் வெசல். டைலேஷன்னா ரிலாக்ஸ் ஆகுது. டைலேஷன்னா அந்த ரிலாக்ஸேஷன் ஆகும்போது பிளட் அப்படின்றது என்டர் ஆகும். அதுதான் இங்கே வாசோ டைலேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே. த அவுட்டர் லேயர் தட் இஸ் டியூனிகா எக்ஸ்டர்னா ஆர் டியூனிகா, இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கொடுத்தாங்க பாருங்க. டியூனிகா அட்வென்டிஷியா is composed of collagen fiber. So collagen is also one of the proteins. So நம்ம அந்த blood vessels அப்படின்னு நம்ம சொல்லும்போது it is composed of 3 layers. அந்த 3 layers என்னன்றதை நம்ம பார்த்தோம். that is interna, media and externa. ஒவ்வொரு லேயருமே ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுன்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ்ன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ இப்போ பாருங்க, சி இந்த டியூனிகா இன்டிமா இன்டர்னான்றது என்னன்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு ஸ்மூத் மசிலான ஆனது. அதுல எலாஸ்டின் ஃபைபர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அந்த எலாஸ்டின் இருக்கிறதுனால எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி அதுல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே வந்து நம்ம வந்து லைக் மீடியா அப்படின்னு நம்ம மீடியா தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். டியூனிகா இன்டர்னா அப்படின்றது வந்து வாஸ்குலர் எண்டோதீலியமும் சப்போர்ட் பண்ணுதுன்றத நம்ம பார்த்தோம். மிடில் லேயர் டியூனிகா மீடியான்றது வந்து இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மூத் மசில் அண்ட் அதுல வந்து எலாஸ்டின் ப்ரோட்டீன் இருக்குன்றது நம்ம ஸ்டடி பண்ணோம். அண்ட் பை த சேம் டைம் தே யூஸ் டு லைக் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் எக்ஸ்டர்னா ஆர் அட்வென்டிஷியா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is composed of collagen fiber. Collagen is a protein. So collagen fiber அப்படின்றது ஒரு protein like structure அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. here நம்ம ஒரு muscular artery பார்த்தோம். Now we will see some like elastic artery பார்க்கலாம். Elastic artery பார்த்தால் அதே தான். But see the difference between the muscular artery of the diameter of muscular artery and the diameter of elastic artery அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see the diameter இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதுதான் ஆக்சுவலி வந்து ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ஒரு மஸ்குலர் ஆர்டரிக்கும் ஒரு எலாஸ்டின் ஆர்டரிக்கும். லெட் மீ டேக் சம் அதர் கலர். see here, இதோட டயாமீட்டரும் இதோட டயாமீட்டரும் பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். see that. so this one is the tunica externa. அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இதுலயும் இருக்கு. tunica externaன்றது இருக்கு and tunica media and this is called tunica intima and this one is the endothelium. இதேதான். இப்போ ஈவன் நீங்க நம்ம வெயின் எடுத்துக்கிட்டாலுமே same thing is going to happen, right? so vein and arteries study பண்ணும்போது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். first we will start with arteries. arteriesனாலே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், it carry the oxygenated blood. எப்போதுமே நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஆர்டரிஸும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
It carries the oxygenated blood through the various parts of the body except the pulmonary artery. Pulmonary artery அப்படியே opposite perform பண்ணும். So அதனால we are not going to say pulmonary artery வந்து அதுவும் oxygenated blood அப்படின்னு சொல்ல மாட்டோம். It's the opposite of it. அது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா இருக்கும். And next பாத்தீங்கன்னா, let us start with this. The blood vessels that carry blood away from the heart. See here. Actually வந்து arteries நம்ம சொல்லும்போது முக்கியமா இந்த term அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. Away from the heart. What is away from the heart பாத்தீங்கன்னா, heart pump பண்ணும்போது நம்ம சொல்லிருக்கோம், heart is a pumping organ அப்படின்னு நம்ம first நம்ம ஸ்டார்ட் பண்ணது. So heart once pump பண்ணும்போதே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, heartல இருக்க blood அப்படின்றது heartல இருந்து வெளியே போகும். So it is away from the heart. அதனாலதான் நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா arteries அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. The arteries usually lie deep inside the body. So நம்ம பாடியில வந்து deep insideல அப்படின்றது இருக்கும். The walls of the arteries are thick, non-collapsible to withstand high pressure. You can see here. ஏன் வந்து thick அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. See here. The difference between artery and vein. இங்க பாருங்க, இந்த இதுக்கும் let me take some other one. இந்த ஆர்டரிக்கும் இந்த வெயினுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. See the thickness. See the artery thickness. இந்த thicknessக்கும் இந்த thicknessக்கும் நீங்க வந்து பார்க்கலாம். See the thickness. இந்த thicknessக்கும் இந்த thicknessக்கும் பாருங்க. ஸோ அது இது ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே வந்து திக்னஸ் பாத்தீங்கன்னா ஆர்டரிக்கு தான் திக்னஸ் ஜாஸ்தியாவே இருக்கு. You can see here, right? இத பார்த்தாலே நமக்கு புரியும். ஓகே, ஏன் வந்து திக்கா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு இதுக்கு முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை ப்ரெஷர், வித்ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷரை தாண்டி ஆகணும். அந்த ஹை ப்ரெஷரை தாங்கிறதுக்காகத்தான் இது நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப திக்கா இருக்கணும், அதோட வால்ஸ் அப்படின்றது ரொம்ப திக்கா இருக்கணும்ன்றத கொடுக்குறாங்க. அட் தி சேம் டைம் நான் கொலாப்சிபிள். நான் கொலாப்ஸ்னா பிரேக் ஆகாம இருக்கணும். ஏன்னா ஹை ப்ரெஷர்ல பிளட் வந்து ஹை ப்ரெஷர்ல பாஸ் ஆகுது, இந்த ஆர்டரிஸ் மூலமா பாஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படி பாஸ் ஆகும்போது பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ், எஸ்பெஷலி ஆர்டரிஸ் வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கு. And the valves are absent and have a narrow lumen. Lumen அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலி lumen. இந்த இன்னர் சைடு இருக்கு இல்லையா, this inner part. So this is the lumen. இதுதான் நம்ம lumen அப்படின்னு கொடுத்திருக்காங்க. All arteries carry oxygenated blood except the pulmonary artery. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஆர்டரிஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அது எல்லாமே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகக்கூடிய பிளட்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் எல்லா ஆர்டரியுமே கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. பிகாஸ் பல்மோனரி ஆர்டரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட்ன்றதை நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் ரெஸ்பிரேஷன்ல. The largest artery நம்ம பாடியில ஆர்டரிஸ் நம்ம எடுத்துக்கும் போது லார்ஜஸ்ட் ஆர்டரி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய அயோட்டா. ஓகே, the largest artery பாத்தீங்கன்னா அயோட்டா is the largest artery in human body, right? எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி அதோட சைஸ் டயமீட்டர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2.5 centimeter in diameter and 2 mm thick. So 2.5 சென்டிமீட்டர்னா நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்தோம்னா 2.5ல அந்த டயாமீட்டர் இருக்கு. அண்ட் அதுவே வந்து மில்லிமீட்டர் திக் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி மில்லிமீட்டர்னா அந்த 1 சென்டிமீட்டர்ல நமக்கு அந்த ஸ்மால் லைன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல 2 mm, அதுல இருக்க ரெண்டு தான் நம்ம வந்து 2 mm சொல்றாங்க. அவ்வளவுதான் ஆக்சுவலி வந்து சைஸ் இருக்குன்றாங்க ஆர்டரியோட சைஸ். அதுவே திக், இமேஜின், அதுவே திக்கா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஆர்டரிஸ் நீங்க சொல்லல, அயோட்டாவை தான் சொல்றாங்க. லார்ஜஸ்ட் அயோட்டாவில தான் அதுல இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து திக்னஸ் ஆஃப் ஆர்டரி. ஓகே, அப்போ வெயின், நம்ம பாடியில இருக்கிற வெயினோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. நம்ம வெயினே வந்து கம்மியா தான் இருக்குன்றத நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? See the difference.
So the largest artery, the aorta, branch into small arterioles. இது நம்ம சொல்லியிருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அயோட்டாவே வந்து எல்லா அயோட்டாவோடது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ சடனா வந்து அது அப்படியே அவ்வளவு பெரிய இது பாஸ் அவுட் ஆகாது. அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமேஜின் திஸ் இஸ் அ பிக்கஸ்ட் அயோட்டா, பிக்கஸ்ட் ஆர்டரின்னு பாருங்க. இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் அயோட்டா அப்படின்னா, இந்த இந்த பிரான்ச் ஆக்சுவலி இந்த அயோட்டா வெளியே ரீச் ஆகும்போது இதுல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் போகும். இந்த மாதிரி நிறைய ஆர்டரிஸ்ன்றது பாஸ் ஆகும். ஆர்டரிஸ் நிறைய பாஸ் ஆகுறதுனால we call them as a, and அதுவும் ஆர்டரி தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆர்டரி, பட் we call them as a arterioles. அதுதான் நம்ம என்ன ஆர்டரியோல்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அது ஏன் ஆர்டரியோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு 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 பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி போகுது இல்லையா, தட்ஸ் வை வி கால் இட் ஆஸ் ஆர்டரியோல்ஸ். இப்போ நம்ம ஈவன் ரெஸ்பிரேஷன் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிராங்கஸ், பிரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பிராங்கஸ் கடைசி பாத்தீங்கன்னா பிராங்கியோல் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். பிராங்கஸ், பிராங்கியோல். பிராங்கியோலுக்கும் பிராங்கஸ்க்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, பிராங்கஸ் அப்படின்றது ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருக்கும். பிராங்கியோல் அப்படின்றது அந்த பிராங்கஸ்ல இருந்து பிரான்ச் அவுட் ஆகும். ஓகே, ஸோ பிரான்ச் அவுட் ஆகுறதுனால அதை நம்ம என்ன சொல்றோம், பிராங்கியோல் சொல்றோம். அதே மாதிரி கான்செப்ட் தான் ஆர்டரிஸ். இதுதான் ஆக்சுவலி ஒரு ஆர்டரி. இந்த ஆர்டரிஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸ் அப்படின்றது பிரியுது. ஒவ்வொரு பிரான்ச்சுமே ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஆக்சுவலி வந்து பிளட் சப்ளை பண்றதுக்காக, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து சப்ளை பண்றது அதோட முக்கியமான ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம அதனால வந்து இது ஆர்டரி இது ஆர்டரி நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து பிரான்ச் அவுட் ஆகும்போது we call them as a branchiole, சாரி ஆர்டரியோல். அது பிராங்கியோல்ன்றது இதுல சொல்றது, and we call it as a arteriole அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா we call it as a venule அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so branch into smaller arteries and culminates into the tissues as feed arteries. In the tissues, the artery branches into arterioles. Tissueல தான் ஆக்சுவலி வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, arteries வந்து arterioles feed. Okay, see here, you can see here. So the elastic arteriole structure, இது வந்து மசில் ஆர்டரி நம்ம பார்த்தோம். And coming to that arteriole, see here, arteriole அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, இது அவுட்டர்ல இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், tunica externa, but they doesn't have any ஆர்டரியோல பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மீடியான்றது கிடையாது, மிடில் லேயரும் இல்ல, இன்னர் லேயரும் கிடையாது. பட் வி ஜஸ்ட் சிம்பிளி ஹேவிங் ஜஸ்ட் tunica externa. ஏன்னா அவுட்டர் லேயர் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, tunica externaன்றது இருக்கு. அண்ட் திஸ் ஒன் இஸ் த எண்டோதீலியம். எண்டோதீலியமும் tunica externa மட்டும்தான் இருக்கே தவிர வேற எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் ஆர்டரியோல இல்ல. ஓகே, so next one, as blood enters an arteriole, blood actually arteriole enter ஆகும்போது it may have a pressure of 85 mmHg. பொதுவாகவே வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய சில சில இதெல்லாமே மெஷர் பண்ணும்போது we use this Hg, that is mercury. ஏன் மெர்க்குரி தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஈவன் நம்ம பாடி டெம்பரேச்சர் நீங்க செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா we use thermometer. தெர்மோமீட்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி தான் இருக்கும். அதே மாதிரி பிளட் பிரஷர் வெயிட் மெஷர் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பிக்மோமேனோமீட்டர் நம்ம சொல்லுவோம். ஸ்பிக்மோமேனோமீட்டர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்றதுக்கு அந்த பம்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்மளோட கையில ஆர்ம்ல வந்து இது பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த மெர்க்குரி ஆக்சுவலி வந்து லெவல் ரைஸ் ஆகும். why we are using mercury அப்படின்னு பாத்தீங்கன்னா, because mercury is the only metal which is a liquid in a room temperature. நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கக்கூடிய ஒரே மெட்டல் வந்து மெர்க்குரி தான். அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா மெட்டல்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது மெர்க்குரி. மத்த வாட்டரோ இல்லைன்னா மத்த காம்பவுண்ட்ஸோ மத்த மெட்டல்ஸோ நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டரியோல என்டர் ஆகும்போது 85 mmHg இருக்கும். அது ப்ரெஷர் எவ்வளோன்னு கொடுக்குறாங்க பாருங்க, கிலோ பாஸ்கல், பிஏனா பாஸ்கல். ஸோ 11. அதுல என்னன்னு கொடுக்குறாங்கன்னா 11.3 கிலோ பாஸ்கல்ஸ். ஓகே, பட் ஆஸ் இட் லீவ்ஸ், அது என்ன ஆகும்னா அங்க இருந்து போகும்போது இட் ஃப்ளோஸ் இன்டு த கேபிலரிக்குள்ள போகும். ஏன்னா எப்படி ஆக்சுவலி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see here,
So this is like arteries. Let me go through this. So this is the largest artery, right? இது ஒரு largest artery இருக்குன்னு imagine பண்ணுங்க. இது வந்து நம்ம சொன்ன arterioles. Okay, arterioles நிறைய branch out ஆகுது. branches மாதிரி போகுது. Okay, then என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது ஒன்ஸ் இது வந்து நம்ம பாடியில நிறைய பார்ட்ஸ்க்கு ஆக்சுவலி வந்து ஆர்டரியோல்ஸ் மூலமா சப்ளை ஆகும். ஆர்டரிஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆர்டரியில இருந்து ஆர்டரியோல்ஸ் மூலமா சப்ளை ஆகுது. சில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம பாடியில சில பர்டிகுலர் பிளேசஸ்க்கு வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து பிளட் சப்ளை அப்படின்றது பிளட் வெசல்ஸ் அந்த மாதிரிலாம் பாஸ் ஆக முடியாது. ஸோ அங்கிருந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வி யூஸ் கேப்லரிஸ், ரொம்ப ஃபைன் கேப்லரிஸ் அப்படின்றது இருக்கும். இதை விடவே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆக்சுவலி இதை விட ரொம்ப மெல்லிஸா இருக்கும்னு சொல்லலாம். இந்த ஃபைன் கேப்லரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் போக முடியாத இடத்துக்கு இந்த கேப்லரிஸ்ன்றது போகும். ஸோ அதுல எப்படி வந்து பிளட்டை வந்து கேரி பண்ணி பிளட் வெசல்ஸ் எப்படி பிளட் வந்து கேரி பண்ணி எல்லா இடத்துக்கும் போகுதோ அதே மாதிரி மெக்கானிசம் தான் கேபிலரிஸ்லயும் பிளட் வெசல்ஸ் இந்த இது மூலமா தான் பிளட் ஆக்சுவலி வந்து போகுது. ஓகே, இப்ப பாருங்க. ஸோ ஃப்ளோஸ் இன்டு த கேபிலரி, த பிரஷர் டிராப்ஸ். ஏன் வந்து பிரஷர் டிராப் ஆகணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். முக்கியமான ஒரே ரீசன் தான். லெட் மீ எரேஸ் திஸ். See here. So actually வந்து ஆர்டரியோல என்டர் ஆகும்போது பிரஷர் 85 mmHg இருக்கு. ஆனா அங்க இருந்து ஒரு கேப்லரிஸ்க்கு போகும்போது பிரஷர் வந்து 85 mmHg இருந்து 35 mmHg டிராப் ஆகுது. ஏன் டிராப் ஆகணும்? ஒரே ரீசன், பிகாஸ் இதோட டயாமீட்டர். ஏன்னா இங்க பாருங்க, இதோட டயாமீட்டர் பாத்தீங்கன்னா நல்லா அதிகமா தெரியுது. ஆனா வந்து கேப்லரிஸோட டயாமீட்டர் பாருங்க அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ இதுல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த அந்த வால்ஸ் அப்படின்றது பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த பிரேக் ஆகாம இருக்கிறதுக்காக தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளட் பிரஷர் வந்து டிராப் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா 85 mmHg இருக்கும்போது 11.3 கிலோ பாஸ்கல் இருந்தது. பட் யூ கேன் see here இதுல பாத்தீங்கன்னா 35ல வந்து 4.7 கிலோ பாஸ்கல், 4.7ல தான் ஆக்சுவலி இருக்கு. ஓகே, நோட் 1 mmHg is equal to 0.13 கிலோ பாஸ்கல். இது வந்து இந்த கிலோ பாஸ்கல் அப்படின்னு கொடுக்குறேன். இட் இஸ் SI யூனிட் ஆஃப் mmHg is கிலோ பாஸ்கல். mmHg நம்ம எப்போ சொன்னாலும் பிகாஸ் நம்ம ஒரு இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்றாலே பாஸ்கல் இஸ் த யூனிட் ஃபார் ப்ரெஷர். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ஃபோர்ஸ் இல்லை ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த பாஸ்கல் யூனிட்ல தான் நம்ம வந்து பொதுவாகவே சொல்லுவோம். அதனால என்னன்னு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் mmHg கிலோ பாஸ்கல், KPa அப்படின்றது ஷார்ட் ஆஃப் பாஸ்கலுக்கு PA நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டரிஸ் ஆர் ஸ்மால், நேரோ அண்ட் தின் வால்ட். ஆர்டரிஸ் நம்ம சொல்லும் போது திக்கா இருக்குன்னு சொன்னோம். ஆனா ஆர்டரியோல்ஸ் அந்த ஆர்டரியில இருந்து பிரான்ச் அவுட் ஆகுற அந்த ஆர்டரியோல்ஸ் அப்படின்றது சின்னதா இருக்கு, நேரோனா குறுகலா இருக்கு. ஓகே, உள்ள இருக்கிற டயாமீட்டர் நேரோவா இருக்கு. அண்ட் இது வந்து திக்கா இருக்கிறது கிடையாது, இது தின்னாதான் இருக்கு. ஏன்னா ஆர்டரிஸ் திக்கா இருக்கணும், பட் ஆனா ஆர்டரியோல்ஸ் திக்கா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தின் வால்ட் which are connected to capillaries. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட். இது ஆர்டரின்னு இமேஜின் பண்ணுங்க. இது நம்ம சொன்ன அந்த ஆர்டரியோல்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து கேபிலரிஸ். ஸோ இப்படிதான் ஆக்சுவலி இருக்கும். ஆர்டரிஸ் நல்ல திக்கா இருக்கும், ஆர்டரியோல்ஸ் அது தின்னா இருக்கும். பட் ஆனா வந்து அதுலயும் ப்ரெஷர் இருக்கு. ஆனா கேபிலரிஸ்ல ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, a small sphincter lies at the junction between the arterioles and capillaries to regulate the blood supply. இந்த ஸ்பிரிங்டர் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் நம்ம எங்க ஸ்டடி பண்ணோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஸ்டடி பண்ணோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். யூசோஃபேகஸ்க்கும் ஸ்டொமக்குக்கும் ஒரு பைலோரிக் ஸ்பிரிங்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதே மாதிரி ஈவன் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் ஸ்டொமக்குக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் ஒரு ஸ்பிரிங்டர் ஒன்று இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஜஸ்ட் கோ த்ரூ த டைஜஸ்டிவ் சிஸ்டம். யூசோஃபேகஸ்க்கும் ஸ்டொமக்குக்கும் ஒரு ஸ்பிரிங்டர் ஒன்று இருக்கும். ஏன் ஸ்பிரிங்டர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து யூசோஃபேகஸை பேக் ஃப்ளோ அடிக்கக்கூடாதுன்றதுக்காக அங்க ஒரு ஸ்பிரிங்டர் இருக்கும்.
அதே மாதிரி ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆகணும். டைஜஷன் ஆகுற ஃபுட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் அங்க ஒரு ஸ்பிங்க்டர் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ரிமெம்பர். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த கேபிலரிஸ்ல இருந்து சாரி இந்த ஆர்டரியோஸ்ல இருந்து இந்த கேபிலரிஸ்க்கு பிளட் என்டர் ஆகும்போது we are also having some type of sphincter. அந்த sphincterன்றது இதுல இருக்கு. Arteries do not always branch into arterioles. They can also form anastomosis அப்படின்றாங்க. ஸோ arteries எப்போதுமே வந்து பிரான்ச் அவுட் ஆகும்போது ஆர்டரியோல்ஸா தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது கிடையாது. சில நேரத்துல வந்து அனஸ்டோமோசஸ் ஆகும் ஃபார்ம் ஆகும்ன்றாங்க. ஓகே, we will discuss this in the next class. Okay, students, thank you.